Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். தீபம் ஏற்றாவிட்டால் இந்த பிரச்சனை ஓயாது. முஸ்லிம்களை மட்டும் எப்படி ஏற விட்டாங்க? திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என கோர்ட் அனுமதி அளித்தும் திமுக அரசு விடாப்பிடியாக தடுத்துவிட்டது. மலைக்கு செல்ல அரசு தடை போட்டுள்ளது. இச்சூழலில் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்த அரசு அனுமதி அளித்தது. இதற்காக கொடிமரத்தை முஸ்லிம்கள் மலைக்கு கொண்டு சென்றனர். இதனால் உள்ளூர் பெண்கள் கையில் தீபத்துடன் மலையேற வந்தனர். அவர்களுக்கு மட்டும் அனுமதி தருகிறீர்களே, எங்களையும் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்தனர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோபமடைந்த உள்ளூர் மக்கள் மேலும் பலர் மலையடிவாரத்தில் குவிந்தனர். மலையில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனே 144 உத்தரவு போட்டாங்க. 144 உத்தரவுக்கு நாங்கள் சார் 144னா 4 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. நாங்கள் 2 பேர் 2 பேர் மட்டும் மேலே போய்க்கிறோம். இந்த மேலே உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கிறேன்னு அனுமதி கேட்டிருந்தோம். அதுக்கும் அனுமதிக்கு தரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தனக்கூடுக்கு 15-20 பேருக்கு மேலே போடுறாங்க. இது எந்த வேலை நியாயம் தெரியல. முருகனுக்கு நாங்கள் எல்லாரும் உடம்பப்பட்டவங்க எங்களுக்கு விளக்கேற்றுறது தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்றோம். எங்களை ஏத்த விட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஏத்த விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல நாங்க மச்சினா தான் இருக்கோம். அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அந்த காவல்துறை அவங்களுக்கு விடுற மாதிரி எங்களையே விடல. மலையில் தீபம் ஏற்றவோ மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் செல்லவோ அனுமதிக்காத அரசு முஸ்லிம்களை மட்டும் தர்காவுக்கு செல்ல எப்படி அனுமதிக்கிறது? நாங்களும் தீபம் ஏற்றாமல் விடமாட்டோம் என்றனர். இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட்டு இத்தனை பேர் நின்று எல்லாத்தையும் தள்ளி விட்டு தானே போயிருக்காங்க. இதே மாதிரி அன்னைக்கு எங்களுக்கு போக தெரியாதா? நாங்க எப்படி சட்டத்தை மதிச்சுதானே உட்காந்துருந்தோம். விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது மதிச்சுதான் சார் உட்காந்துருந்தோம். எல்லாரும் ஏனோட இறங்கி வந்தாங்களா சார்? இன்னைக்கு மட்டும் எப்படி சார் அவ்வளவு பேர்த்த நீங்க உள்ள விடுறீங்க? 4 பேருக்கு தான் அனுமதி. எதுக்கு இவ்வளவு பேரை விடுறீங்க? இதே மாதிரி நாங்க எங்களுக்கு விளக்கு ஏத்துவோம். அவங்க கொடி ஏத்துற மாதிரி நாங்கள் விளக்கு ஏத்துவோம். இப்ப அவங்களுக்கு சந்தனம் கொடுக்கு கொடி ஏத்துறதுக்கு எப்படி எங்களுக்கு உரிமை நாங்க விட முடியும்? எங்களுக்கு ஆர்டர் வந்தது எங்களுக்கு ஏத்த விட்டு நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. நாங்களும் அவங்களும் பிரச்சனை இல்லாமதான் இருக்கோம். இன்னமும் இருக்கணும்னு நினைக்கிறோம். பிரச்சனைய ஊடாவில் இருக்கவங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப அவங்க கொடி ஏத்துற நாங்க இப்ப ஒரு விளக்கு நாங்க இப்ப ஏத்தாட்டி எங்க பிரச்சனை ஓயவே ஓயாது. போராட்டத்திற்கு மத்தியில் உள்ளூர் மக்கள் பழனி ஆண்டவர் கோயில் வாசலில் தீபம் ஏற்றினர். மலை மீதும் நிச்சயம் தீபம் ஏற்றுவோம் என உறுதியாக கூறினர். வண்டியை குறுக்கே நிறுத்தி ராஜாவை தடுத்த போலீஸ். வேறு காரில் பறந்த ராஜா ட்ரேசிங் செய்த போலீஸ். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்திற்கான ஏற்பாடுகளை முஸ்லிம்கள் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த பெண்கள் அகல் விளக்குகளுடன் மலை மீது தீபம் ஏற்ற வந்தனர். போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மலைக்கு செல்ல முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுமதி தருகிறீர்கள், தீபம் ஏற்ற விடாமல் எங்களை ஏன் தடுக்கிறீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். பெண்களை போலீசார் கைது செய்து திருநகரில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர். அவர்களை பார்ப்பதற்காக பாஜ மூத்த தலைவர் ராஜா சென்றார். வழியிலேயே போலீசார் அவரை தடுத்தனர். அங்கே போகக்கூடாது என்றார். பாஜவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராஜாவின் கார் முன்னேறி செல்ல முயன்றதால் போலீசார் தங்கள் வாகனங்களை ரோட்டின் குறுக்கே நிறுத்தி மறித்தனர். போலீசாரை கண்டித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். என்ன
காரில் இருந்து இறங்கி நடந்த ராஜா போலீசாரின் வாகனங்களை கடந்து சென்று மற்றொரு காரில் ஏறி சென்றார். அவரை ஃபாலோ செய்து போலீஸ் ஜீப் பறந்தது. பூத் ஏஜென்ட்டுகள் நியமனம் திமுக முதலிடம். தமிழகத்தில் ஒரு மாதத்திற்கு முன் 68,470 ஓட்டுச்சாவடிகள் இருந்தன. தற்போது 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுச்சாவடி அமைக்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளதால் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்கள் நியமிக்கும்படி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஓட்டுச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்படும் நிலையில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் முகவர்கள் இருப்பதாக அரசியல் கட்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் பெரும்பாலான கட்சிகள் முகவர்களை நியமிக்காதது தெரிய வந்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எத்தனை ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளனர் என்ற விவரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக 65,210 ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்து முதல் இடத்தில் உள்ளது. அதிமுக 63,707, தமிழக பாஜக 54,258, தேமுதிக 31,849, தமிழக காங்கிரஸ் 27,158 என ஓட்டுச்சாவடி முகவர்களை நியமித்துள்ளன. இதேபோல நாம் தமிழர் கட்சி 1,749, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 146, பகுஜன் சமாஜ் கட்சி 86, ஆம் ஆத்மி 52 ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளன. விஜயுடன் கைகோர்த்தார் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். பனையூரில் விஜயை சந்தித்து பிரபல யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தவேகாவில் இணைந்து கொண்டார். ஃபெலிக்ஸ் யூடியூபர் சவுக்கு சங்கருடன் பேட்டியெடுத்து அடிக்கடி சிறை சென்றவர். அரசுக்கு எதிராக பேசியதாக இவர் மீது வழக்கும் பாய்ந்தது. முன்னதாக கரூர் நெரிசல் சம்பவத்தின் போது வதந்தி பரப்பியதாக ஃபெலிக்ஸை போலீசார் கைது செய்து இருந்தனர். அப்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. தன் கணவரை காப்பாற்றும்படி அவரது மனைவி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டார். ஃபெலிக்ஸ் உடல்நிலையை காரணம் காட்டி தவேக வழக்கறிஞர்கள் ஜாமீனில் எடுத்ததாக அப்போது தகவல் பரப்பியது. தவேகவில் இணைந்தது குறித்து ஃபெலிக்ஸ் வெளியிட்ட பதிவில் 51 வயதான நிலையில் 12 ஆண்டுகளாக உருவாக்கிய தொழில் பொறுப்புகளிலிருந்து விலகி அடுத்த தலைமுறைக்கான புதிய மாற்றத்தை கொண்டுவரும் ஒரு இயக்கத்தில் இணைந்துள்ளேன். தமிழகத்தின் எதிர்காலமாகவும் நம்பிக்கையாகவும் கருதப்படும் விஜயை சந்தித்ததில் மகிழ்ச்சி. விஜய் நிச்சயம் நாம் இதை செய்து முடிப்போம் என கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 39,821 பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் கமிஷன் துவக்கியது. முதற்கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணி முடிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கடந்த 19ஆம் தேதி வெளியிட்டார். அதன்படி 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். தற்போது 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டோர், புதிதாக சேர்க்க விரும்புவோர் தங்கள் பெயர்களை சேர்க்க மனு அளிக்கலாம். அதேபோல பெயர் நீக்க, முகவரி மாற்றமும் விண்ணப்பம் அளிக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அதன்படி பெயர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் தொடர்பான விண்ணப்பங்கள் பெறும் பணி நடந்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் 39,821 பேர் பெயர் சேர்க்கவும், 413 பேர் பெயர் நீக்கவும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் 3,112 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல்வேறு நிறுவனங்கள், தனிநபர்கள், தொழிலதிபர்கள் ரகசியமாக நன்கொடை வழங்கி வந்தனர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் அமைப்புக்கு எதிரானவை என குறிப்பிட்டு அத்திட்டத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ரத்து செய்தது. தற்பொழுது தேர்தல் பத்திரங்களுக்கு பதிலாக தேர்தல் அறக்கட்டளை மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிந்தைய 2024-25 நிதியாண்டில் 9 தேர்தல் அறக்கட்டளைகள் மட்டும் மொத்தம் 3,811 கோடி ரூபாயை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளன. இதில் 82%, அதாவது 3,112 கோடி ரூபாய் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு 8%, அதாவது 299 கோடி ரூபாய். மீதமுள்ள 10%, அதாவது 400 கோடி ரூபாய் இதர அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் தேர்தல் அறக்கட்டளை மூலம் பெறப்பட்ட நன்கொடை 1,218 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2024-25 நிதியாண்டில் 200% அதிகரித்து 3,811 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. புரூடென்ட் என்ற தேர்தல் அறக்கட்டளை மட்டும் 2024-25 நிதியாண்டில் பாஜகவுக்கு 2,180 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது. இந்த அறக்கட்டளைக்கு பாரதி ஏர்டெல், ஜிண்டால் ஸ்டீல், மெகா இன்ஜினியரிங், டொரண்ட் ஃபார்மா போன்ற முன்னணி நிறுவனங்கள் நன்கொடை வழங்கியுள்ளன. டாடா குழுமத்தால் நிர்வகிக்கப்படும் புரோகிரசிவ் தேர்தல் அறக்கட்டளை வசூலித்த 917 கோடி ரூபாயில் 80.82%, அதாவது 739 கோடி ரூபாயை பாஜகவுக்கு வழங்கியுள்ளது. நியூ டெமோக்ராட்டிக் என்ற தேர்தல் அறக்கட்டளை மஹிந்திரா குழும நிறுவனங்களிடமிருந்து பெற்ற 160 கோடி ரூபாயில் 150 கோடி ரூபாயை பாஜகவுக்கு வழங்கியுள்ளது. காங்கிரஸ் கூட்டணிக்கு அடிமேல் அடி. மகாராஷ்டிரா உள்ளாட்சியில் மாபெரும் சறுக்கல். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பிரம்மாண்ட வெற்றி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 246 நகராட்சிகள் மற்றும் 42 பஞ்சாயத்துகளில் கடந்த 2 மற்றும் 20ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இதில் மாநிலத்தை ஆளும் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கும், காங்கிரஸ், உத்தவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் என்சிபி ஆகிய கட்சிகள் அடங்கிய எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவியது. கடந்த ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்திருந்த காங்கிரஸ் கூட்டணி இம்முறை உள்ளூர் பிரச்சினைகளை முன்வைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளை எப்படியும் கைப்பற்றிவிட வேண்டும் என தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது. பாரதிய ஜனதா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான ஓராண்டு ஆட்சிக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பாக இந்த தேர்தல் பார்க்கப்படும் எனவும் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன. மாநிலத்தை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசு கடந்த ஓராண்டு காலமாக முதல்வர் பட்னவிஸ் அரசு செய்த நலத்திட்டங்கள் ஆகியவற்றை மக்கள் முன் வைத்து ஓட்டு கேட்டது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. மொத்தமுள்ள 246 நகராட்சிகளில் பாரதிய ஜனதா 100, சிவசேனா 45 மற்றும் தேசியவாத காங்கிரஸ் 33 இடங்களில் வெற்றி பெற்றன. இதன் மூலம் ஆளும் கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது. எதிர்த்தரப்பில் காங்கிரஸ் 26 இடங்களிலும், உத்தவ் கட்சி 7 மற்றும் பவார் கட்சி 8 இடங்களிலும் வெற்றி பெற்றன. மீதமுள்ள 27 நகராட்சிகளில் சுயேச்சை மற்றும் பிற கட்சிகள் வென்றன. அதேபோல் 42 நகர பஞ்சாயத்துகளில் நடந்த தேர்தலில் 34 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி வென்றது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 7 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. பாரதிய ஜனதா கூட்டணியிலும் முதல்வர் பட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இடையேயும் மனஸ்தாபம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறி வந்த நிலையில் அந்த கூட்டணி மிகுந்த ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. கூட்டணியில் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதை இருவரும் நிரூபித்துள்ளனர். அதே சமயம் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரே இம்முறை பிரச்சாரத்திற்கே வரவில்லை. பவார் கட்சி ஆதரவாளர்கள் தங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்ட இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தனர். இதனால் எதிர்க்கட்சி கூட்டணியில் ஒருங்கிணைப்பே இல்லாமல் மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்துள்ளதாக உள்ளூர் அரசியலில் பேச்சு எழுந்துள்ளது. வரும் ஜனவரியில் மும்பை உட்பட 29 மாநகராட்சிகளில் உள்ள 2,869 வார்டுகளில் தேர்தல் நடக்கவுள்ளது. நகராட்சி பஞ்சாயத்துகளில் கோட்டை விட்ட நிலையில் மாநகராட்சி தேர்தலில் கவனம் செலுத்தி அதிக மேயர்களை பெற முயற்சிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமை அதன் மாநில நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என மகாராஷ்டிரா காங்கிரஸ் பொறுப்பாளர் ரமேஷ் சென்னிதலா அறிவித்துள்ளார். இதில் எதிர்க்கட்சி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 3 லோக்சபா தேர்தல்கள், டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா உட்பட பல மாநில சட்டசபை தேர்தல்கள் என காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்து பல தோல்விகளை சந்தித்தது. தற்போது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலிலும் பலத்த அடி விழுந்துள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாபில் 3 இடங்களுக்கு புனித நகர அந்தஸ்து. மது, இறைச்சி விற்பனைக்கு தடை. சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் பஞ்சாபில் அமிர்தசரஸ் பொற்கோவில் உட்பட பல்வேறு முக்கிய வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளன. சீக்கிய மதகுரு தேக் பகதூரின்
350வது தியாக தினத்தை நினைவு கூறும் வகையில் பஞ்சாப் சட்டசபையில் சிறப்பு கூட்டம் நடந்தது. இதில் பஞ்சாபில் உள்ள முக்கிய 3 இடங்களுக்கு புனித நகர அந்தஸ்து வழங்குவதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி ரூப்கர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ஆனந்த்பூர் சாஹிப், பதேண்டாவில் அமைந்துள்ள தல்வண்டி சாபோ மற்றும் அமிர்தசரஸ் பொற்கோவில் மற்றும் அதை சுற்றி அமைந்துள்ள கலியாரா பகுதி என 3 இடங்களுக்கு புனித நகர அந்தஸ்து வழங்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சீக்கிய மதத்தினரால் புனிதமாக போற்றப்படும் 5 முக்கிய இடங்களில் 3 இடங்கள் பஞ்சாபில் அமைந்துள்ளன. இவற்றிற்கு புனித நகர அந்தஸ்து வழங்கப்பட்டு அது தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இந்த பகுதிகளில் இறைச்சி விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மது, புகையிலை பொருட்கள் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 புனித பகுதிகளிலும் மது, புகையிலை, இறைச்சியை யாரும் பயன்படுத்தக்கூடாது என மாநில முதல்வர் பகவந்த் மான் சிங் கூறினார். சீக்கியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றும் அவர்களின் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள இடங்களின் புனித தன்மையை காக்கும் வகையிலும் மாநிலத்தை ஆளும் ஆம் ஆத்மி அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். மாநில அரசின் இந்த நடவடிக்கைக்கு சீக்கியர்கள், சீக்கிய அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன.